அடால்ஃப் ஹிட்லர் தலைமை தளபதி. 1941ஆம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போக்கில் மிக முக்கியமான அரசியல் இராணுவ திருப்பமாக அமைந்த ஒரு முடிவை நாசி தலைவர் அடால்ஃப் ஹிட்லர் எடுத்தார். அதுவரை ஜெர்மனியின் இராணுவ நடவடிக்கைகள் அனுபவமிக்க தொழில்முறை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகளால் வழிநடத்தப்பட்டு வந்த நிலையில் அந்த ஆண்டில் ஹிட்லர் ஜெர்மன் இராணுவத்தின் பதவியை ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் போர்த்திட்டங்கள், தாக்குதல் பின்வாங்கல் முடிவுகள், படைகளின் இயக்கம் ஆகிய அனைத்தும் ஹிட்லரின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. 1938ஆம் ஆண்டிலேயே பாதுகாப்பு அமைச்சர் பதவியை நீக்கி ஆயுதப்படைகளின் அரசியல் கட்டுப்பாட்டை தன் கையில் வைத்திருந்த ஹிட்லர் 1941இல் இராணுவ தலைமையிலும் முழுமையாக தலையிட்டார். குறிப்பாக சோவியத் ஒன்றியத்துக்கு எதிரான ஆபரேஷன் பார்பரோசா தொடங்கிய பின்னர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காததால் தளபதிகள் மீது அவநம்பிக்கை அதிகரித்து அவர்களின் ஆலோசனைகளை புறக்கணிக்க தொடங்கினார். தனது அரசியல் சிந்தனைகளும் தனிப்பட்ட நம்பிக்கைகளுமே போர்த்திட்டங்களுக்கு அடிப்படையாக மாறின. ஹிட்லர் ஒரு அடியையும் பின்வாங்கக்கூடாது என்ற கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்ததால் குறிப்பாக கிழக்கு முனையில் போரிட்ட ஜெர்மன் படைகள் கடும் குளிர்காலம், சோவியத் எதிர்ப்பு மற்றும் விநியோக சிக்கல்களால் பேரிழப்பை சந்தித்தன. ஸ்டாலின் கிராட் போன்ற போர்களில் தற்காலிக பின்வாங்கல் அவசியம் என்ற தளபதிகளின் பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டன. ஆரம்பத்தில் ஒற்றுமை ஏற்பட்டது போல தோன்றினாலும் காலப்போக்கில் இந்த முழு கட்டுப்பாடு ஜெர்மன் இராணுவத்தின் தொழில்முறை தன்மையை சிதைத்தது. தரவுகள், அனுபவம், நிலப்பரப்பு ஆகியவற்றை விட ஹிட்லரின் தனிப்பட்ட முடிவுகளே மேலோங்கின. 1941ஆம் ஆண்டில் ஹிட்லர் இராணுவ தலைமையை நேரடியாக ஏற்றுக்கொண்டது நாசி ஜெர்மனியின் வீழ்ச்சிக்கான விதை விதைக்கப்பட்ட தருணமாகும். அரசியல் தலைவர் ஒரு தொழில்முறை இராணுவ தளபதியாக செயல்பட முயன்றதின் விளைவாக ஜெர்மனி திரும்ப முடியாத தோல்விகளின் பாதையில் நகர்ந்தது.